ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு இந்த வீடியோவில் 4th of May 2026 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் எதெல்லாம் நம்மளோட சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணிடலாம். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் நமக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து கவர் ஆகலை. நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ரிலவெண்ட்டான நியூஸ் ஆர்டிகல்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிற லீட் ஆர்டிக்கல் ஏஐ அண்ட் கேதரிங் ஸ்டோம் ஆஃப் அன்செக்டு பவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் எத்திக்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் இந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு ரிலவெண்ட்டான ஆர்டிக்கல். அண்ட் ஸோ குளோபலி ஏஐ ரிலேட்டட் இந்த கவர்னன்ஸில் என்ன மாதிரியான இஷ்யூ போது வாட் வி நீட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துடலாம் நம்ம. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிக்கல் கீப்பிங் இந்தியாஸ் கார்பன் மணி அட் ஹோம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசெண்டாக நம்ம யூரோப்பியன் யூனியன்ஸோட ஃபைனலைஸ் பண்ண ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த அக்ரிமெண்ட்டுக்கும் யூரோப்பியன் யூனியன்ஸோட கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் இதுலேயும் என்ன இஷ்யூ, இந்தியாவுக்கு என்ன தேவை அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் இன்னைக்கு வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நான் கன்வே பண்ணிக்கிறேன். ஸோ எங்கிட்ட நிறைய ஆஸ்பிரன்ஸ் கேட்கறது என்ன அப்படின்னா, எப்படி ஹிந்து நியூஸ் பேப்பரை வந்து குவாலிட்டியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, வாட் இஸ் ரிலவெண்ட் ஆர் நாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, நம்மளே எப்படி நியூஸ் பேப்பரை வந்து படித்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் இல்லையா? காம்படிட்டிவ் எக்ஸாம்னா நமக்கு வந்து நிறைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் வந்து மைண்டில் இருக்கணும். ஸோ நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எக்ஸாமில் வந்து அதை கொஸ்டின்ஸாக கேட்பாங்க, அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் கொடுக்க போகிறோம். ஸோ கிளியர் பண்ணிடலான்னு ஒரு ஐடியா இருக்கும். பட் ஆக்சுவல் ரியாலிட்டி என்னன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் இஸ் நாட் அபவுட் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணுறது உங்களோட அனலிட்டிக்கல் அபிலிட்டி, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க மற்றவங்களை காட்டிலும் அப்படின்றது தான் இங்கே வந்து காம்படிட்டிவ் எட்ஜே. அதாவது கிரிட்டிக்கல் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இதுதான். அப்போ இந்த குவாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த குவாலிட்டியை உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் எப்படி நீங்கள் என்ஷூர் பண்ணுவீங்க? ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தே ஹெவிலி ரிலைஸ் ஆன் யூடியூப்ஸ் அண்ட் ரீல் ஷார்ட்ஸ். இந்த மாதிரி ஷார்ட் வீடியோ மூலியமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அது டினை பண்ணுறதுக்கே இல்லை. பட் பிரச்சனை என்னன்னா, உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கு இல்லையா, இது வந்து டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். உங்களால் ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 1 மினிட்க்கு மேலே ஒரு விஷயத்து மேலே உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து கொண்டு வர முடியாது. மைண்ட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு டோபமைன் ரிவார்ட் கிடைச்சாதான் என்னால் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியுன்ற மாதிரி உங்களோட பயோகெமிக்கல் பாத்வேஸ் வந்து பிரெயினில் வந்து ஹார்ட்வேர் ஆகிடும். அப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு புரியுதா? குவாலிட்டி என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு இன்க்ரீஸ் யோர் அட்டென்ஷன் ஸ்பேன். அதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இனிஷியலாக ஒரு 30 மினிட்ஸ் வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த 30 மினிட்ஸ்க்கு நீங்கள் எதை பற்றி யோசிக்க கூடாது. உங்கள் அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸ் ஃபுல்லாக நியூஸில் தான் இருக்கணும். அண்ட் இந்த 30 மினிட்ஸ் வந்து அன்இன்டரப்டடாக இருக்கணும். வலுக்கட்டாயமாக உங்கள் மனசை பிடிச்சி வச்சு உட்கார வைக்கிறது வேற, அதை பற்றி நான் பேசலை. நீங்களே மனசார ஃபோக்கஸ்டாக உட்காரணும். அது வந்து உங்களுக்கு லைட்டாக ஃபீல் ஆகுமே தவிர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகாது. ஸோ அப்படி ஒரு 30 மினிட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் கொண்டு வரதுக்கு. அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் டைம் வந்து 2 ஹவர்ஸாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு, அதாவது ஒரு ஃபுல் கிளாஸ் ஒரு இன்ஸ்டியூட்டில் போயோ இல்லை ஆன்லைனில் வீடியோ பார்க்குற மாதிரியோ நீங்கள் வந்து உட்கார்ற டைம் அது அந்த 2 ஹவர்ஸுங்கிறது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி என்ஷூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் அப்படின்றது ஒரு பிரச்சனையாக இருக்காது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ சிலபஸை வந்து உங்களுக்குள்ள இன்டர்னலைஸ் பண்ணிட்டீங்க அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் இன்டர்னலைஸ் பண்ணிட்டீங்க, நல்லா ஸ்டடி பண்ணிட்டீங்க, அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நியூஸ் பேப்பரை நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்போ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், வாட் இஸ் நாட் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக பேட்டர்னாக தெரியும். அப்போ அதை வச்சு உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அது மூலியமாக உங்களோட குவாலிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு இங்கிலீஷில் ப்ராப்ளமாக இருக்குது, இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிறேன், நியூஸ் பேப்பரை வந்து 2-3 ஹவர்ஸ்க்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிஷியல் டைமில் வந்து இந்த அனாலிசிஸ் வீடியோவில் போடுறோம் இல்லையா, இது ஆவரேஜாக ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீடியோ வருது இல்லையா, இதை ஃபுல்லாக அட்டென்ஷன் ஸ்பேனை வந்து கொண்டு வரதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் இந்த வீடியோஸையும் பார்த்துட்டு அண்ட் தென் நியூஸ் பேப்பர் நீங்கள் ஓனாக படிக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப மாசக்கணக்குலையோ வருஷக்கணக்குலையோ உங்களுக்கு வந்து எடுக்காது. இதை ரிச்சுவலாக பண்ணீங்க அப்படின்னா வித்தின் அ மந்த் உங்களுக்கே உங்களுக்கு உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிக்கல் எடிட்டோரியல் லீட் ஆர்டிக்கல் ஏஐ அண்ட் கேதரிங் ஸ்டோம் ஆஃப் அன்செக்ட் பவர். ஸோ இந்த ஆர்டிக்கலோட கோர் இஷ்யூ என்ன அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற இந்த டெக்னாலஜி இது வந்து வெறும் சாஃப்ட் பவர் மட்டும் கிடையாது, இது வெறும் டெக்னாலஜி கிடையாது, இது வந்து ஒரு ஹார்ட் பவராக மாறிட்டு இருக்கு. நிறைய ஆஸ்பெக்ட்ல இதோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்குது. ஆனால் இந்த
ஆர்டிக்கிளில் பர்டிகுலராக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது எந்தெந்த ஆஸ்பெக்டில் நமக்கு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னா நம்மளோட டெமோக்ரஸியாக இருக்கட்டும், சாவர்னிட்டியாக இருக்கட்டும், சிவில் லிபர்ட்டிஸ் இருக்கட்டும், ஹியூமன் டிக்னிட்டியாக இருக்கட்டும், இதை வந்து பாதிக்குது அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஆர்டிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாதிக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு த்ரெட் வந்து கொடுக்குது இல்லையா, ஆனால் குளோபலி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, எந்த விதமான கவர்மெண்ட்டும் இந்த உலகத்தில் இது வரைக்கும் ஒரு சில கண்ட்ரிஸ் தவிர, அதுவுமே லெஸ் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸ் தான், மெஜாரிட்டியான டெமோக்ரஸிஸாக இருக்கட்டும் இல்லை மேஜர் பவர் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் வந்து வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு வந்து என்ன தேவைன்னா ஒரு மல்டிலேட்ரல் ரெகுலேஷன்ஸ் வந்து தேவை. மல்டிலேட்ரல் ரெகுலேஷன் அப்படின்னா ஸோ குளோபலி நிறைய கண்ட்ரிஸ் வந்து முன் வந்து அவங்க ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக நம்ம செட் பண்ணணும். இதுதான் மல்டிலேட்ரல் ரெகுலேஷன். இப்போ வரைக்கும் ஏஐயோட ரெகுலேஷன் எப்படி நடந்துட்டு இருக்குன்னா, இந்த ஏஐ வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா கார்பரேட் கம்பெனிஸ், அவங்களுக்கான செல்ஃப் ரெகுலேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. நம்ம ஃபியூ மந்த்ஸ் பேக்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் கார்ட் ரெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கார்ட் ரெயில்ஸ் அப்படின்றது ஒரு டெக்னாலஜி மெஷா. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அந்த ஒர்க்கிங் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லா டைரக்ஷன்லையும் போக முடியாது, ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனில் தான் போக முடியும் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான கைட்லைன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அந்த கைட்லைன்ஸை மீறி அந்த ஏஐ வந்து என்ன பண்ணாது, ஃப்ளோ ஆகாது, ஒர்க் ஆகாது. இதுதான் நம்ம கார்ட் ரெயில்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க. இது போக சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இன்டர்னலாக எத்திக்ஸ் கமிட்டி வச்சிருக்காங்க, அவங்களுக்குன்னு ப்ராப்பரான கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம ரிலே பண்ண முடியாது இல்லையா, கவர்மெண்ட் வந்து இன்டர்வியூன் பண்ணி ரெகுலேஷன்ஸ் வந்து செட் பண்ணணும். அப்போ இங்கே வந்து நீங்கள் சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஏஐ வந்து ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்னா, ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரியோட கல்ச்சுரல் அஃபேராக இருக்கட்டும், மற்ற கண்ட்ரிஸோட அவங்களோட கோஆப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இது ஒரு கண்ட்ரிக்கான சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சு மற்ற கண்ட்ரிஸை வந்து ஒரு கண்ட்ரியால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு கண்ட்ரியை நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நம்ம கிட்ட ஹார்ட் பவரும் இருக்கணும், மிலிட்ரி ஸ்ட்ரென்த் இருக்கணும், எக்கானமி ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், டிப்ளாமசி பவர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் ஹார்ட் பவர். பட் இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து இது சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பவர். இந்த ட்ரெண்டில் என்னதான் இந்த டெக்னாலஜி ஹார்ட் பவராக மாறினாலும் எந்த கவர்மெண்ட்டும் இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரல. அப்போ இந்த ஆர்டிக்கிள் வந்து ஆத்தர் எழுதுறதுக்கான கண்டெக்ஸ்ட் என்னன்னா இதுதான். ஏன் வந்து கண்ட்ரிஸ் வந்து ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்து வைக்காதது ஒரு இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிற இந்த ஏஐ சுற்றி நடந்துட்டு இருக்கிற இஷ்யூ தான். ஸோ பாலண்டியர் அப்படின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி, அதோட சிஇஓ வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கில் ஹார்ட் பவர் வில் பி பில்ட் ஆன் சாஃப்ட்வேர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. வெரி க்ரூஷியல். அப்போ இந்த மாதிரி ஒரு சிஇஓ கிட்ட இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வர்றது வந்து நம்ம லைட்டாக எடுத்துக்க கூடாது. ஏன்னா இந்த கம்பெனி இருக்காங்க இல்லையா, இவங்க தான் யூஎஸ் கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஈரானை அட்டாக் பண்ணாங்க இப்போ இந்த வாரில். அப்போ ஈரான் அட்டாக் பண்ணுறதுக்கு எந்த ஸ்பாட்ல நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது இந்த கம்பெனி தான். இவங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு தான் அதை வந்து டார்கெட் பண்ணாங்க. அந்த டார்கெட் பண்ணப்பட்ட அந்த பிளேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிளேஸில் வந்து கேஷுவாலிட்டிஸ் இறந்துருப்பாங்கல்ல அட்டாக் நடந்து, அதில் மெஜாரிட்டி கேர்ள் சைல்ட்ஸ். ஒரு ஸ்கூலை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க அந்த விசினிட்டியில் வர்றதுல. அப்போ இங்கே நம்ம கன்சிடர் பண்ணுற வேண்டியது, இவங்க ஏஐ யூஸ் பண்ணி டார்கெட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ அந்த ஏஐக்கு வந்து ஹியூமன் கன்சர்னே கிடையாது, மேக்ஸிமம் கேஷுவாலிட்டியை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இது போக இன்னொரு அலிகேஷனும் வைக்கிறார், ப்ரெடிக்டிவ் போலீசிங். யூஎஸ்ல ஒரு கிரிமினல் வந்து தப்பு பண்ணிடுவாரு, அது தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் போய் அந்த இடத்துக்கு போயிடுவோம், பிடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவலை வந்து போலீசிங் பண்ணுறது, ப்ரெடிக்டிவ் போலீசிங் அதுக்கு பேர். அது நடந்துட்டு இருக்கு யூஎஸ்ல. அதுக்கும் இந்த கம்பெனியோட சாஃப்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஏஐ தான் யூஸ் பண்ணுறாங்க யூஎஸ் கவர்மெண்ட். அதே மாதிரி இனிமேல் யூஎஸ்குள்ள இமிகிரேட் ஆனீங்க அப்படின்னா உங்களோட ஐடென்டிட்டி, உங்களோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுறதுக்கு இவங்க தான் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சாஃப்ட்வேர், ஏஐ பேஸ்டு சாஃப்ட்வேர் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கம்பெனி வந்து ஒரு கிரிட்டிக்கலான கம்பெனி. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் உள்ள இன்வால்வ் ஆகுறாங்க. இது வந்து சிவிலியன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுற ப்ராஜெக்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகலை. அப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா we have to give more importance. அப்போ இதுக்கு அகேன்ஸ்டாக தான் ஓப்பன் ஏஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு காமன் சென்ஸ் ரெகுலேஷன்
ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வரணும். ஸோ அவங்களோட டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அவங்களோட ரிசர்ச் டாக்குமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆந்த்ரோபிக், இந்த கிளாட் அப்படின்ற ஏஐ வந்து உருவாகி இருக்காங்க இல்லையா, ரொம்ப பேசப்படுற ஒன்று. அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏஐயில். ஸோ இவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன், செல்ஃப் கான்ஸ்டிடியூஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து சோல் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி அவங்களுக்குள்ள ஒரு எத்திக்ஸ் கமிட்டி, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்க மூலியமா ஒரு ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கைட்லைன்ஸ்லாம் ரெடி பண்ணி இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு ரிலீஸ் பண்ண டாக்குமெண்ட் தான் அது. அப்போ இந்த 2 கம்பெனி வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்காங்க இல்லையா, இது மட்டும் நமக்கு போதுமான்னு கேட்டிங்கன்னா, ரிலையபிளான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி. இவங்க எப்போ வேணாலும் இவங்க ஸ்டாண்ட்ஸை மாற்றிக்கலாம். அப்போ இவங்களை நம்ம ரிலே பண்ணி இருக்க முடியாது. அப்போ என்ன தேவை நமக்கு வந்து ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்து தேவை. அண்ட் மல்டிலேட்டரல் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஐ கவர்னன்ஸ் கைட்லைன்ஸ் 2025 வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். பட் இருந்தாலும் இன்னுமே ப்ராப்பரான ஒரு லெஜிஸ்லேஷன் வந்து நம்ம கண்ட்ரியில் இல்லை. அப்போ ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூஎஸ் வந்து அவங்க ரெகுலேட் பண்ணாமல் சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்க அதை வந்து யூஸ் பண்ணி சர்வைலன்ஸ்க்கு, மிலிட்ரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்களால ரெகுலேட் பண்ண முடியாது அதை. பட் இந்தியாவும் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற எந்த விதமான அவசியம் இல்லை. வி நீட் டு பிரிங் அ லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த என்டையர் ஆர்டிகிளோட எசன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகிள் வந்து நம்ம பார்க்கலாம், கீப்பிங் இந்தியாஸ் கார்பன் மணி அட் ஹோம். ஸோ இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். ஒன்று வந்து கார்பன் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம், சிபாம்னு சொல்லுவாங்க. இந்த கார்பன் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் வந்து யூரோப்பியன் யூனியன் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ யூரோப்பியன் யூனியனோட கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா, ப்ரொடியூஸும் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ணப்படுற குட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் டெஃபினெட்லி ரிலீசஸ் கார்பன், பொல்யூட் பண்ணும். அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த எமிஷன் ட்ரேடிங் சிஸ்டம்னு ஒரு மெக்கானிசம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி எவ்வளோ கார்பன் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றத டார்கெட் செட் பண்ணிடுவாங்க. அந்த டார்கெட்டுக்கு சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து நம்ம ட்ரேடு பண்ணுவோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். இப்போ இது வந்து யாருக்கு வந்து அப்ளை ஆகும்னா, இந்த எமிஷன் ட்ரேடிங் சிஸ்டம் யூரோப்பில் ப்ரொடியூஸ் பண்ணுற லோக்கல் ப்ரொடியூசர்ஸ்க்கு இது அப்ளை ஆகும். பட் யூரோப்பில் வந்து இம்போர்ட்டும் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும், இதே மாதிரி ஒரு மெக்கானிசமாக அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து லோக்கல் ப்ரொடியூசருக்கும் இம்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபேர்னஸ் வந்து என்ஷூர் பண்ணப்படும். அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த கார்பன் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். இது வந்து லோக்கல் ப்ரொடியூசர்ஸ்க்கு யூரோப்பியன் யூனியனில் கொண்டு வந்தது. இது வந்து இம்போர்ட் பண்ணுற குட்ஸுக்கு, செட்டன் குட்ஸுக்கு வந்து யூரோப்பியன் யூனியனில் கொண்டு வந்த மெக்கானிசம். இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கார்பன் ட்ரேடிங் சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போ இந்த இடிஎஸை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இது வந்து கேப் அண்ட் ட்ரேட் மெக்கானிசம். இது கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சர்டிஃபிகேட்ஸை வந்து பை ஆர் செல் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, பொல்யூட் பண்ணுறதுக்கு, கார்பனை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அதாவது இப்போ யூரோப்பியன் யூனியன் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம், சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, பவர் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி எந்தெந்த இண்டஸ்ட்ரிலாம் இந்த இடிஎஸ் சிஸ்டம்குள்ளே வரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, டிஃபைன் பண்ணிடுவாங்க. டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் கோட்டா வந்து செட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ கார்பன் வந்து அட்மாஸ்பியரில் ரிலீஸ் பண்ணணும், CO2 வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற கோட்டா வந்து செட் பண்ணுவாங்க. செட் பண்ணிட்டு இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓப்பன் மார்க்கெட்டில் ஆக்ஷனுக்கு வந்து விடுவாங்க. இந்த கோட்டா இருக்கு இல்லையா, இந்த கோட்டா வந்து இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து செக்டார் வந்து இவ்வளோதான் ரிலீஸ் பண்ணணும்னு இருக்குன்றப்போ அதில் ப்ரொடியூசர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பீட் பண்ணுவாங்க. எனக்கு இவ்வளோ கோட்டா வேணும், எனக்கு இவ்வளோ கோட்டா வேணும் அப்படின்ட்டுன்னு இதை வந்து ஆக்ஷனில் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இது வந்து சப்ளை வந்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த ஆக்ஷனில் இந்த கோட்டாவெல்லாம் அந்த கம்பெனிஸ்க்கு வந்து கொடுத்துட்டு அதிலிருந்து அந்த ஆக்ஷன் மூலியமாக வர்ற பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, கிரீன் டெக்னாலஜிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த கிரீன் டெக்னாலஜியில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து கார்பனை வந்து ஆஃப்செட் பண்ணும். கரெக்டு தானே? இங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை வந்து இங்கே ஆஃப்செட் பண்ணும். அப்போ இங்கே வந்து புது சர்டிஃபிகேட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அதே மாதிரி இந்த ஆக்ஷனில் எடுத்தாங்க இல்லையா, இவங்களும் வந்து அவங்க வாங்கின சர்டிஃபிகேட்டை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணாமல் மிச்சம் வச்சிருக்கலாம். அப்போ அந்த மிச்ச கிரெடிட்டை வந்து என்ன பண்ணலாம்னா, ஒன்று இந்த 2 பிளேயர்ஸும் அவங்களே வச்சுக்கலாம் ஃபியூச்சருக்கு, இல்லைனா மார்க்கெட்டில் ட்ரேடு பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எக்ஸஸாக இருக்கிறது மார்க்கெட்டுக்கு போகும். அப்போ இங்கே எவ்வளோ இருக்கு மிச்சம் இருக்குன்றதை பார்த்து அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, செக்டார் ஸ்பெசிஃபிக்காக மறுபடியும் அந்த கோட்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா டிஸ்க்ரீஸ் பண்ணுறதா
தான் டிசைட் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்படி தான் இந்த கேப் அண்ட் ட்ரேட் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து கார்பன் ட்ரேடிங் மெக்கானிசம். இப்போ இதுல என்ன பிரச்சனை, இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி ஒரு மெக்கானிசம் தானே கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். இது வந்து யூரோப்பியன் யூனியன்ல இன்டர்னலா இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு அப்ளை ஆகும். இம்போர்ட் பண்ற இம்போர்ட் குட்ஸுக்கு வந்து சிபிஐஎம் வந்து அப்ளை ஆகும். ஆனா இங்க என்ன பிரச்சனை, என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா யூரோப்பியன் யூனியனோட. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல இந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்க்கு வந்து எக்ஸப்ஷன் வந்து கொடுக்கல. எக்ஸப்ஷன்னா என்னன்னா, யூரோப்ல இருக்கிற அங்க இருக்கிற லோக்கல் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 2034 வரைக்கும் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஃபேர்னஸ்க்காக தான் நாங்க வந்து இந்த கார்பன் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் வந்து கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. 1 ஜனவரியில இருந்து இது வந்து அப்ளை ஆகுது யூரோப்பியன் யூனியன்ல. அந்த ஃபேர்னஸ் வந்து என்ஷூர் பண்ணப்பட்டதான்னு கேட்டா அதுதான் இங்க இல்ல. ஏன்னா இவங்களுக்கு கொடுத்த இந்த எக்ஸப்ஷன், யூரோப்பியன் ப்ரொடியூசர்ஸ்க்கு கொடுத்த எக்ஸப்ஷன் இந்தியால இருந்து இம்போர்ட் பண்ற குட்ஸுக்கு வந்து எக்ஸப்ஷன் கிடையாது, இமீடியட்டா அப்ளை ஆகுது. அப்ப இங்க வந்து ஃபேர்னஸ் இல்ல இல்லையா. அப்புறம் இன்னொரு இஷ்யூ என்னன்னா, கிளைமேட் ஜஸ்டிஸ் அண்ட் சாவர்னிட்டி. இது எதுக்காக இந்த மெக்கானிசம் வந்து வச்சிருக்காங்க, கார்பனை ஆஃப்செட் பண்ணி கிரீன் டெக்னாலஜியில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிறதெல்லாம் டெவலப்டு கண்ட்ரிஸ். இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி. இப்போ இந்தியால இருந்து இம்போர்ட் செய்யப்படுற அந்த சிமெண்டா இருக்கட்டும், ஸ்டீலா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அங்க வந்து சிபிஐ மூலியமா அமௌண்ட் வந்து வாங்கிடுவாங்க. அந்த கலெக்ட் பண்ணப்பட்ட அமௌண்ட் வந்து எங்க போகுது, யூரோப்பியன் யூனியனுக்குள்ள தான் போகுது. அது வந்து டெவலப்பிங் கண்ட்ரி மணியா இந்தியாவுக்கு வர வேண்டியது அமௌண்ட். அது இந்தியாவில் கிரீன் டெக்னாலஜிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட். பட் ரெவென்யூ யார் கைக்கு போகுது, யூரோப்பியன் யூனியன் தான் வச்சுக்கிறாங்க. இது வந்து இன்ஜஸ்டிஸ் இல்லையா. கிளைமேட் ஜஸ்டிஸ் வந்து என்ஷூர் பண்ணணும்னா இந்த அமௌண்ட் வந்து இந்தியாவுக்கு வரணும். அப்போ இந்தியா சைடில் என்ன எஃபர்ட் எடுக்கணும், இது வந்து நமக்கு வந்து ஒத்து வராது, இன்னும் இதில் வந்து நம்ம பேசலை, இமீடியட்டாக இதுக்கு சொல்யூஷனும் கிடைக்காது. ஸோ இந்தியா சைடு எஃபர்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாலையும் இதே மாதிரியான ஒரு கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் ஸ்கீம் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபங்க்ஷன் ஆப்ரேஷனில் இருக்கு. அப்போ இந்த சிஸ்டமில் நம்ம வந்து சிபாம்க்கு ரிலீஃப் கொடுக்கலாம். பட் சிபாம்ல என்ன வேணும் அப்படின்னா, டிரான்ஸ்பரண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து வேணும் யூரோப்பியன் யூனியன்ல. இதை என்ஷூர் பண்ணாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா, லோக்கலாக நம்ம ரிலீஃப் கொடுக்க முடியும். அதாவது இந்தியன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்ற ஒன்று வந்து கொண்டு வந்து நம்ம வந்து பிரைசிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஈவனாக வர்ற மாதிரி ஃபேர்னஸோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இஷ்யூ. உங்களுக்கு இந்த ஹோல் இஷ்யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.